மருமகள் சீரியல் டுடே எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அவார்டை சென்னையில் கொடுக்க போகிறாங்க, தேசிய விருது. அதனால நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க தலைவர். அதனால நம்ம எல்லாருமே போக போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. ஏன்னா அவ்வளோ தூரம் எதுக்காக போகணும்? ஏன்னா இன்னும் 2 நாள்ல தாமரையோட கல்யாணம் இருக்கு. அதுக்கான வேலை ஏற்பாடெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் சொல்றாங்க. தாமரை ஒரு பக்கம் இவங்க கூட போயிட்டா எப்படி நம்மளால பிச்சு கூட ஓட முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்றதுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. உடனே ராஜாங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. தலைவர் சொல்லியிருக்காருன்னா அதை தட்ட முடியாது. தமிழ் இங்க இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ தூரம் இதுக்கு மேல தமிழ் டிராவல் பண்றது சரியா வராது. அதனால தமிழ் வேணும்னா இங்கே இருக்கட்டும். ஆனா நம்ம இங்க எல்லாருமே கிளம்பி போகணும், புறப்படணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, தமிழை விட்டுட்டு எப்படிப்பான்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க, ஏயா சேது, இங்கதான் பாத்துக்க அத்தனை பேர் இருக்காங்க இல்ல, அதுவும் இல்லாம மலருக்கும் எக்ஸாம் இருக்குன்னு அவளும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, தமிழை நல்லபடி அவங்க பார்த்துப்பாங்க. நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் தமிழை நான் பாத்துக்கிற மாதிரி வருமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சேது. உடனே தமிழ் சொல்றாங்க, எதுக்காக இப்படி சும்மா தேவையில்லாம வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டும் பேசிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? எதுவும் நடக்க போறது கிடையாது. மாமா தான் அவ்வளோ சொல்றாரு இல்ல, அதனால நீங்க போயிட்டு தாராளமா வாங்க. என்னால தனியா இருந்துக்க முடியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. சரி, எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. இப்ப யாருக்கும் தெரியாத நம்பர்ல இருந்து ஜெனி கால் பண்றாங்க. ஜெனி, எப்படி உன்னுடைய போனை சுவிட்ச் ஆஃப் நீ பண்ண போறேன்னு சொல்லிட்டு உன்னுடைய அம்மா சொன்னாங்க. நீ எப்படி ஜெனி போன் பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தமிழ், என் வீட்டுல என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. என்னால நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கவே முடியல. எனக்கு என்னுடைய காதலன் வேணும், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றாங்க. ஜெனி, என்னால எப்படி ஜெனின்றாங்க. ப்ளீஸ் தமிழ், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. சரி, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் முதல்ல சக்தியை வர சொல்றேன். சக்தி வந்ததுக்கு அப்புறமா நீயும் அவனும் சேர்ந்து ஓடி போயிட்டு எங்கேயாவது கல்யாணம் பண்ணி உங்க லைஃபை செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜெனி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் வீட்டுல இருக்கவங்களும் யாரும் இல்லை, என்னுடைய மாமனாருக்கு ஏதோ அவார்ட் கொடுக்க போறாங்களாம், அதனால எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா நீயே உன் தலைமையில எனக்கு கல்யாணம் நடக்கணும் ப்ளீஸ் தமிழ்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணதோ உடனே சரி நான் வரேன், உனக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தமிழ் ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஓகே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே மனசுக்குள்ள நம்ம தமிழுக்கு ஒரு மாதிரி உருடல் நெருடலா தான் இருக்கு. என்ன இது, இப்படி ஒரு விஷயம் நடக்குதே, நம்மளால என்ன பண்ண முடியுமோ தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உருடல் நெருடலா தான் இருக்கு. இருந்தாலும் ஜெனியோட லைஃபுக்காக தமிழ் ஒத்துக்கிறாங்க. தமிழ் ஒத்துக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா கல்யாணமும் நல்லபடியா பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுமே ஜெனியோட அம்மா ஓடி வராங்க. ஜெனியோட அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப? நீ அமைச்சரோட மருமக தானே, அமைச்சரோர்கிட்டயே நான் போயிட்டு இந்த விஷயத்த பத்தி சொல்றேன். அதுக்கப்புறம் தெரியும் என் பொண்ணுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அவளுக்கு அவ்வளோ கிராண்டா நேமஸ்தானம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டுல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்றாங்க. அம்மா, நான் பண்ண வேலை ரொம்பவே பெரிய தப்பான வேலைதாம்மா. அதுக்காக நீங்க ஜெனியை ஒதுக்கிடாதீங்க. ஜெனி அவர் மேல உயிரா இருக்கான்றாங்க. பெத்தவங்களுக்கு தெரியாதா யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தா என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இல்ல, உங்க கோபம் நியாயமானது தான், ஆனா நான் என்ன சொல்ல வரேன்றத கேளுங்க. ஏய் என்னடி, நீ என்னடி சொல்றது? நீ சொல்றத நான் என்னடி கேட்கறது? என்னாலெல்லாம் கேட்க முடியாது. இப்பவே போயிட்டு உன்னுடைய மாமனார் கிட்ட எனக்கான நியாயத்தை கேட்குறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சென்னை கிட்ட தான் அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னைக்கு நேரா போயிட்டு, அமைச்சரே, இப்படி ஒரு கேவலமான வேலையை உன்னுடைய மருமக பண்ணியிருக்கா, உங்களுக்கு இங்க அவார்ட் வேற கொடுக்குறாங்களா, என்ன இது எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க ராஜாங்கம். மா, உன் கோரிக்கை என்னன்றத நீங்க சொல்லமா, இப்படி பொதுகில இடத்துல நின்று இப்படி கத்துனா எப்படிமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உன்னுடைய மருமக என்னுடைய பொண்ணுக்கு பெத்தவங்க விருப்பம் இல்லாம
கல்யாணம் பண்ணி வச்சிருக்காளே, இது நியாயமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்னமா சொல்லிட்டு இருக்கா? என்னுடைய மருமகளா? ஆமா, டாக்டர் தமிழ்ச்செல்வி அவ படிச்சிட்டு இருக்கா இல்ல, அவங்க தான் சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டதும் இல்ல, என்னுடைய மருமக என்னுடைய தலகுனிவுக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு காரியமும் அவ செய்ய மாட்டா, கண்டிப்பா அவ செய்ய மாட்டான்றாங்க. அப்படியா? உங்க மருமகளை கூப்பிட்டு கேளுங்க, அவளையும் கையோட தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கையோட கூட்டிட்டு வந்த விஷயத்த காட்டுறாங்க. இதை காட்டினதும், ஏமா தமிழ், இவங்க சொல்றது எல்லாமே உண்மையாமா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, உன் மேல சந்தேகப்பட்டெல்லாம் உன்னுடைய மாமனார் கேள்வி கேட்கல, இவங்க சொல்றது எல்லாமே உண்மையாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாமா, அது வந்துன்றாங்க. உடனே ஈஸ்வரி, பரவாயில்லையே, புள்ள நல்ல வேலை தான் செஞ்சிருக்கான், இதை வச்சே இவளை வீட்டை விட்டு துரத்திடலாமேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. மாமா, அவ பேசுறதுலயே தெரியலையா அவ எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான்றது உங்களுக்கு தெரியலையா? தெரியலையா சொல்லுங்க மாமா. அவ தான் அப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா, இத இவளாவே ஒத்துக்கிற மாதிரி தானே அமைதியா நின்றுட்டு இருக்கான்னு சொன்னதும், தமிழ், நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல, சொல்லு தமிழ்ன்னு சொன்னதும், மாமா அது வந்துன்னு சொல்லிட்டு தமிழ் இருக்காங்க. சேதுவுக்கு பயங்கரமா கோபம் வருது. அப்பா கேட்டுட்டே இருக்காரு, நீ பாட்டுக்கு அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு சொல்லு புள்ளன்னு சொன்னதும், என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் ஜெனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன்னா இல்லைனா அவள் லைஃபே அவளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவள் இறந்து போறதுக்கு முடிவு எடுத்திருந்தா, அதனால தான் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். எல்லா தப்பும் என் மேல தான் மாமா, என்ன மன்னிச்சிடுங்கன்றாங்க. சேதுவுக்கு பயங்கர கோவம் வருது. அடியே உன்னன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் கை ஓங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க எல்லாருமே. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி, அதே மாதிரி சித்ரா, சாவித்ரி, தாமரன் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபம் வருது. ராஜாங்கம், உன்னுடைய வீட்டுக்குள்ள இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியில மற்றவங்களுக்கு நீ முன் உதாரணமா இருக்க, இந்த அவார்டு உனக்கு எப்படி கொடுக்கறது, எப்படி கொடுக்காம இருக்கிறது ஒண்ணுமே புரியலன்றாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த அவார்டு வேணான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அந்த அவார்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்ப நேரா வீட்டுக்கு எல்லாருமே வராங்க. தமிழ் உள்ள வராங்க. சேது, உன் அப்பாவோட பேச்சே நீ கேட்பியான்றாங்க. அப்பா, என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நீங்க நில்லுனா நிப்பேன், இல்லைனா இல்ல பண்றாங்க. அப்படின்னா இந்த தமிழ் இனி உன்னுடைய லைஃபுக்கு வேண்டாம். ஏன்னா எல்லா முறையும் அவ தப்பு பண்றதோ, அந்த தப்பை மன்னிச்சு அவளை வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறதோ, இது பழகி போன விஷயம். ஆனா இப்ப என்னுடைய லைஃபுக்கே ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிட்டா இவ. இனியும் இவ உனக்கு தேவையானத நீ முடிவு பண்ணிக்கொன்றாங்க. அப்பா, இனி இவளுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனி இவ யாரோ நான் யாரோ நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஃபீல் ஆகுறாங்க நம்ம தமிழ். மாமா, நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் கேளுங்க மாமா, தயவு செஞ்சு நான் சொல்ல வரத கேளுங்க மாமான்னு சொன்னா கூட, இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு சேது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. மாமா, நான் என்ன சொல்ல வரத கேளுன்னு சொன்னா கூட கேட்கறது இல்ல. இப்ப அப்பதான் ராசாங்கோ நிற மாச புலதாசியா இருக்கா, அவ பண்ணது தப்புனா கண்டிச்சு விட்டுலாம் இல்ல, அதுக்காக வீட்டை விட்டு துரத்தணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை, என்ன அத்தை பேசுறீங்க? போஸ் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் பேசுனீங்க, எப்படி எல்லாம் பண்ணீங்க? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அந்த கட்டுப்பாடை இவ இஷ்டத்துக்கு மீறிட்டு போனா உடனே அதை நம்ம ஏத்துக்கணுமா? இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க அத்தன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க. இப்ப தமிழ் மாமா, நான் வீட்டை விட்டு போகணும், நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா வீட்டை விட்டு போறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். ஏன்னா நான் பண்ண தப்புக்கு தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன். இனி என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது. என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க திரும்ப என்ன கூப்பிட்டாலோ இனி நான் வரமாட்டேன். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்க கேட்காம நீங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. என்னுடைய புருஷன் நான் என்ன சொல்ல வரேன்றதை கூட காதுல கேட்காம அவர் இஷ்டத்துக்கு அவரா ஒரு முடிவு எடுக்கிறாரு, எடுத்துட்டு போட்டோம். இனி எனக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. தமிழ், இங்க பாரு, எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட கொஞ்சம் சொல்லி புரியவே, நீயாவே எடுத்தும் கவுத்தோன்னு சொல்லிட்ட, எந்த ஒரு முடிவும் எடுக்காது தமிழ்ன்னு சொல்லிட்டு யார் இவ்வளவு சொன்னாலும் அது எதுவுமே காதுல தமிழ் வாங்குறது கிடையாது. இல்லக்கா, நானும் எத்தனை முறை எல்லா விஷயத்துலயுமே பொறுமையா இருக்கிறது, என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்ல. இப்ப நான் பண்ணது தப்புனா அந்த தப்பு தட்டி கேட்கலாம், அதுக்காக என்ன ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போனா என்ன அர்த்தம்?
நானவா இந்த வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன். இவங்களுக்கு விவாகரத்தை கொடுத்துட்டு என் லைஃபை என் குழந்தைங்களோட லைஃபை நான் பார்த்துக்கிறேன் தானே சொன்னேன். அப்ப எல்லாம் பொறுமையா அமைதியா இருந்துட்டு இப்ப இப்படி பேசினா எப்படிக்கான்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. சரி தமிழே, புரியுது, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா. இல்லக்கா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு அதுக்கு பதில் தெரியல. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தமிழ் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சேதுவுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தமா இருக்கு. இருந்தாலும் சேது அதை எதுவுமே வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. சேது ஃபீல் பண்ணி தமிழோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏண்டா கூறு கெட்டவனே, உன் அப்பா சொல்லிட்டா உடனே அந்த புள்ளிய வீட்டை விட்டு துரத்துவியா? அவ என்ன காரணத்துக்காக அந்த கல்யாணம் பண்ணி வச்சா, என்ன ரீசன்றதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்க மாட்டியா? அவ கூட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீ அவ கூட சேர்ந்தன்றத மறந்துட்டியன்றாங்க. பாட்டி, 1000 விஷயம் இருக்கட்டும் பாட்டி, என்னவா இருந்தாலும் முதல்ல அவ என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா அதை எப்படி அப்பதான் என்னால ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? என்னால எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. புரியுதுயா சேது, இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம். தமிழ் கிட்ட எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா எடுத்து பேசியிருந்தா அவ பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீ கேட்டிருக்கலான்றாங்க. இல்ல, ஒவ்வொரு முறையும் அவளுக்கு நான் எந்த விஷயத்தையுமே சொல்லாம புரிஞ்சதே கிடையாது. இந்த குடும்பத்துக்கு தேவையில்லாத விஷயத்த நீ செய்யாத நான் சொன்னா அதை செஞ்சுட்டே அவ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா? தப்புக்கான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. எனக்கு எல்லாமே என் உயிர், என் உலகமே என் அப்பா தான். அவருடைய பதவிக்கு ஒரு அசிங்கம் அவமானம் வருதுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. ஏன் சேர்த்து இப்படி பேசிட்டு இருக்க? உன் அப்பாவோட சொல்ல உனக்கு முக்கியம்னா நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப பெரிய தப்பான முடிவுன்றாங்க. எனக்கு அது தப்பான முடிவா எனக்கு தோணல. நான் எடுத்திருக்க முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான முடிவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அது சரியான முடிவு தான் சொல்லிட்டு சேது ரொம்பவே பிடிவாதமா புடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தமிழ் ஒரு பக்கம் நேரா அவங்க வீட்டுக்கே வராங்க. அத்தா தமிழ், நீ மட்டும் தான் வந்திருக்கியா? ஏன் அத்தா மாப்பிள்ளை வரலையான்றாங்க. முடிஞ்சு போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எனக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இனி அவர் யாரோ நான் யாரோன்றாங்க. ஏண்டி இப்படி பேசிட்டு இருக்க புள்ள? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுன்றாங்க. மா, நான் ஜெனிக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என்னுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு, நான் செத்துடுவேன்னு சொல்லிட்டு சொல்றேன். இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்? அதனால நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதை நான் சரி நல்லா சொல்லி நியாயப்படுத்த விரும்பல. நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களாம். நான் என்ன பொம்மையம்மா? அவங்க இஷ்டத்துக்கு தேவையான வான்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லைன்னா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இனி என்ன ஆனாலும் அவங்க வீட்டு பக்கம் நான் போக மாட்டேன். இனி நான், என் குழந்தை, என் குடும்பம், இப்படிதான் நான் இருக்க போறேன். என் குழந்தைக்காக நான் வாழ போறேன். எனக்கு எல்லாமே என் குழந்தை தான் சொல்லிட்டு தமிழ் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாண்டி நானும் அப்பாவும் பேசிட்டு இருந்தோம். தமிழுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. இனி தமிழை பத்தி நம்ம எந்த கவலையும் பட போறது கிடையாது. தமிழ் அவ லைஃபை பார்த்துப்பா, தமிழ் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டெல்லாம் நாங்க பேசிட்டு இருந்தோம். கடைசியில என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டேன்? விடுமா, எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க வேண்டியதுதான். இனி என்ன ஆனாலும் சரி, நான் இனி அவர் கூட போயிட்டு சேர்ந்து வாழ போறது கிடையாது. இதுதான் என்னுடைய முடிவு. என் முடிவுல எந்த விதமான மாற்றமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ் பிடிவாதமா சொல்லிடுறாங்க. இப்ப தமிழோட அம்மாவுக்குமே ஒண்ணுமே புரியுறதுல. என்ன இவ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா? என்ன நடந்ததுன்றதை இவ சொல்லிட்டா. மாப்பிள்ளை வீட்டுல இருக்கவங்களும் இந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்க கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப நம்ம சேது ஒரு பக்கம் தமிழை நினைச்சு ஃபீல் பண்ண, தமிழ் ஒரு பக்கம் சேதுவை நினைச்சு ஃபீல் பண்ணி மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ் பண்ணது தப்பாவே இருந்திருந்தாலும் அவளுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சேது நினைச்சு நேரா தமிழ் கிட்ட போயிட்டு தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப கூட்டிட்டு வருவாங்களா, இல்ல தமிழ் சேதுவா மன்னிக்காமையே இருப்பாங்களா? இவங்க 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேருவாங்களா இல்லையா? இல்ல ராஜாங்கம் இதுக்கான பதிலா விடையா என்ன கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.